வகுப்பு 4. நம்மை சுற்றியுள்ள விலங்குகள். வணக்கம் மாணவ செல்வங்களே. விலங்குகள் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தலைப்புக்காக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நம்மை சுற்றி பல வகையான விலங்குகள் வாழ்கின்றன. சில காடுகளிலும் மற்றவை நம் வீடுகளிலும் அதை சுற்றியும் வசிக்கின்றன. எல்லா விலங்குகளும் ஒரே மாதிரி உள்ளதா? இல்லை. சில விலங்குகள் நம்மை விட பெரிய உருவம் கொண்டவை, மற்றவை சிறிய உருவம் கொண்டவை. அவற்றின் கண்கள், காதுகள், மூக்கு, வால்கள், கால்கள் போன்றவற்றின் அமைப்பில் பல்வேறு வேறுபாடுகள் காணப்படுகின்றன. விலங்குகளின் உடல் பாகங்களை பார்த்து நாம் அவற்றை அடையாளம் காணலாம். இப்போது இந்த அமர்வில் பல்வேறு வகையான விலங்குகளின் காதுகள் மற்றும் தோலை பற்றியும், விலங்குகளை அவற்றின் காதுகள் மற்றும் தோலால் அடையாளம் காண்பது பற்றியும் 4ஆம் வகுப்பின் சுற்றுச்சூழல் அறிவியல் பாடத்திலிருந்து நம்மை சுற்றியுள்ள விலங்குகள் பற்றி அறிந்து கொள்வோம், கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். வெளிப்புற காதுகள் கொண்ட விலங்குகள், வெளிப்புற காதுகள் இல்லாத விலங்குகள், பல்வேறு வகையான விலங்குகள் மற்றும் அவற்றின் தோல்கள். முக்கிய வார்த்தைகள்: விலங்குகள், காதுகள். வெளிப்புற காதுகள், அதாவது காதுகள் தெரியும். உள்காதுகள், அதாவது காதுகள் தெரியாது. தோல், முடி, இறகுகள். அமர்வை தொடங்குவதற்கு முன் இந்த அமர்வின் கருத்து வரைபடத்தை பார்ப்போம். கோடை விடுமுறையின் போது சரத் என்ற சிறுவன் தன் குடும்பத்துடன் ஒரு மிருக காட்சி சாலைக்கு சென்றான். அங்கே அவன் பல விலங்குகளையும் பறவைகளையும் பார்த்தான். விடுமுறைக்கு பிறகு பள்ளியில் தனது நண்பர்களுடன் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டான். அவன் அங்கு வாங்கிய விலங்கு உலகம் என்ற புத்தகத்தையும் காட்டினான். அதில் விலங்குகளின் படங்கள் இருந்தன. அவரது நண்பர்கள் ஒரு படத்தை பார்த்து விலங்குகளின் காதுகள் இடம் மாறிவிட்டதால் சிரிக்க ஆரம்பித்தனர். ஆனால் திடீரென்று அவர்கள் எல்லா விலங்குகளுக்கும் காதுகள் இருக்கிறதா என்று சிந்திக்க ஆரம்பித்தனர். அவை எப்படி ஒலியை கேட்கின்றன? அவர்கள் ஒருவருக்கொருவர் விவாதிக்க தொடங்கினர். ஆனால் அவர்களால் பதிலை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் ஆசிரியரிடம் கேட்டார்கள். காதுகள் கேட்க உதவுகின்றன என்பதை நாம் நன்றாக அறிவோம் என்று ஆசிரியர் விளக்கத் தொடங்கினார். நம்மை போலவே எல்லா விலங்குகளுக்கும் காதுகள் உள்ளன. சில விலங்குகளின் காதுகள் காண முடியும், அதாவது தெரியும். ஆனால் சில விலங்குகளின் காதுகளை பார்க்க முடியாது. வெளிப்புற காதுகள் கொண்ட சில விலங்குகளின் படத்தை காட்டி வெவ்வேறு விலங்குகளுக்கு வெவ்வேறு வகையான காதுகள் இருப்பதாக கூறினார். விலங்குகளின் காதுகள் அளவு மற்றும் வடிவத்தில் வேறுபடுகின்றன. பின்னர் அவர் வெளிப்புற காதுகள் இல்லாத சில விலங்குகளின் படத்தை காட்டினார். நம் கண்களால் காதுகளை பார்க்க முடியாத விலங்குகளுக்கு உண்மையில் காதுகள் இல்லை என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார். பின்னர் அவர் சொன்னார், எல்லா விலங்குகளுக்கும் காதுகள் உண்டு. ஆனால் சில விலங்குகளில் காதுகள் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. உங்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள பறவைகளை உன்னிப்பாக கவனியுங்கள். அவற்றின் காதுகளை பார்க்க முடிகிறதா? பறவைகளுக்கு காதுகள் இருந்தாலும் அவை வெளிப்புறமாக தெரிவதில்லை. ஒரு பறவையின் தலையின் இருபுறமும் சிறிய துளைகள் இருக்கும். பொதுவாக
துளைகள் இறகுகளால் மூடப்பட்டிருக்கும். அவை பறவை கேட்க உதவுகின்றன. நீங்கள் கவனமாக பார்த்தால் கோழி மற்றும் பல்லியின் தலையில் சிறிய துளைகளை காண்பீர்கள். இவை அதன் காதுகள். முதலைக்கும் காதுகள் உண்டு, ஆனால் நாம் அவற்றை எளிதில் பார்க்க முடியாது. பாம்பின் தோல் அதிர்வுகள் மூலம் ஒலிகளை அடையாளம் காண்கிறது. விலங்குகளின் காதுகளை பார்த்து நாம் அடையாளம் காண முடியும். விலங்குகளை அவற்றின் காதுகளால் மட்டுமே அடையாளம் காண முடியுமா என்று மாணவர்கள் கேட்டார்கள். விலங்குகளின் தோலில் இருக்கும் முடியின் நிறம், வடிவம் மற்றும் அமைப்பை பார்த்து நாம் அவற்றை அடையாளம் காண முடியும் என்று ஆசிரியர் கூறினார். விலங்கின் வெவ்வேறு வடிவங்கள் அவற்றின் தோலில் உள்ள முடியின் காரணமாகும். தோல் உடலின் அனைத்து உறுப்புகளையும் பாதுகாக்கிறது. சில விலங்குகளின் தோல் மிகவும் மென்மையாக இருக்கும். சில விலங்குகளுக்கு அடர்த்தியான ரோமங்கள் இருக்கும். செம்மறி ஆடுகளின் அடர்த்தியான ரோமம் ஸ்வெட்டர்கள் மற்றும் போர்வைகள் தயாரிக்க பயன்படுகிறது. சில விலங்குகளின் தோல் பைகள் தயாரிக்க பயன்படுகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விலங்குகளின் உடல் பாகங்களை பார்த்து நாம் அவற்றை அடையாளம் காணலாம். எல்லா விலங்குகளுக்கும் காதுகள் உண்டு. விலங்குகளின் காதுகள் அளவு மற்றும் வடிவத்தில் வேறுபடுகின்றன. சில விலங்குகளின் காதுகள் தெரியும், ஆனால் சில விலங்குகளின் காதுகள் தெரியாது. பறவையின் காதுகள் வெளிப்புறமாக தெரிவதில்லை. தோல் உடலின் அனைத்து உறுப்புகளையும் பாதுகாக்கிறது. விலங்குகளின் தோலில் இருக்கும் முடியின் நிறம் மற்றும் வடிவத்தை வைத்து நாம் அவற்றை அடையாளம் காண முடியும். சில விலங்குகளின் தோல் பைகள் தயாரிக்க பயன்படுகிறது. மாணவர் அறிவு மதிப்பீடு. பின்வருவனவற்றுக்கு விடையளிக்கவும். கேள்வி 1. விலங்கின் காதுகள் பற்றி ஏதேனும் 2 கருத்துக்களை எழுதுங்கள். கேள்வி 2. வெளிப்புற காதுகள் கொண்ட விலங்குகளுக்கு 4 எடுத்துக்காட்டுகள் கொடுங்கள். கேள்வி 3. வெளிப்புற காதுகள் இல்லாத விலங்குகளுக்கு 4 எடுத்துக்காட்டுகள் கொடுங்கள். கேள்வி 4. உடலின் அனைத்து உறுப்புகளையும் டேஷ் பாதுகாக்கிறது. கேள்வி 5. விலங்குகளின் தோலில் உள்ள டேஷ் காரணமாக இந்த வெவ்வேறு வடிவங்கள் காணப்படுகின்றன. கேள்வி 6. தோலில் அடர்த்தியான ரோமங்களை கொண்ட விலங்குகளுக்கு சில எடுத்துக்காட்டுகளை கொடுங்கள். கேள்வி 7. விலங்கு தோலின் ஏதேனும் 2 பயன்பாடுகளை எழுதுங்கள். செயல்பாடு. இங்கே காட்டப்பட்டுள்ள விலங்குகளை அவற்றின் தோலின் படங்களுடன் பொருத்தவும். மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே.